குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு வந்து கிரேட் 9 சயின்ஸ் பாடத்தில் யூனிட் 1 பார்க்குறோம். கிரேட் 8ல் ஃபர்ஸ்ட் யூனிட் மாதிரி தான் இந்த கிரேட் 19 சயின்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து சேம் டாப்பிக்கில் தான் போகுது. விஞ்ஞான ரீதியாக சூழலை அவதானித்தல். ஸோ இதை நீங்கள் பார்க்குறதுக்கு முதல் எங்களோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து மிக பயனுள்ள ஒரு சேனலாக இருக்கும், எஸ்பெஷலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ நீங்கள் இதை கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் இதே ஒவ்வொரு பேராகிராஃபாக நாங்கள் என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன வகையான கேள்விகள் கேட்கலாம்ங்கிறத நாங்கள் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு போகிறோம். இது எல்லாமே முடிய நாங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக என்னென்ன கேள்விகள் விட மாதிரி நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணுவோம் போகிறதுக்கு. ரைட், வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பாடத்திட்டத்தை நீங்கள் படித்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸ்டூடெண்ட், சூழல் தோற்றப்பாடுகளை அணுகி ஆய்வதற்கு ஆன விஞ்ஞான முறையை பயன்படுத்துவதற்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து விஞ்ஞான முறையை பயன்படுத்தி அன்றாட வாழ்வில் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது வந்து ஒளி நுணுக்கு காட்டியின் பகுதிகளை இனம் காண்பதற்கும் அவற்றை சரியாக பயன்படுத்துவதற்கும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து நுண்ணங்கிகள் பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பங்களை நுணுகி ஆராய்தல். ஸோ நுண்ணங்கியல் எந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பயன்படுத்துகிறோங்கிறத நாங்கள் தெரிஞ்சிருக்கணும். விஞ்ஞான ஆய்வுகூட உபகரணங்களை இனம் காண்பதற்கும் அவற்றை பொருத்தமான முறையில் பயன்படுத்துவதற்கும் தெரிஞ்சிருக்கணும். ரைட், நாங்கள் போவோம். விஞ்ஞான முறையின் படிமுறைகள். மோகன், துளசி, ரிஷி, ஜனத் ஆகியோர் பாடசாலை மாணவர்களாவர். ஒரு நாள் காலையில் அவர்கள் பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த வழியில் வீதியோரத்தில் குப்பை கூளம் எரிக்கப்படுவதை கண்டனர். அப்போது தீச்சுவாலைக்கு மேலே இருந்த மரங்களின் இலைகள் அசைவதையும் எரிந்த கடதாசி துகள்கள் இடையிடையே தீச்சுவாலைகளுக்கு மேலே அசைந்து கொண்டிருப்பதையும் அவர்கள் நன்கு அவதானித்தார்கள். ஸோ இன்னைக்கு 4 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போய்த்து கொண்டிருக்கோம். ரோட்டில் வந்து குப்பை, ஒரு மரத்துக்கு கீழே குப்பை வந்து பற்ற வச்சுக்கிறாங்க. இந்த குப்பை பற்ற வைக்கும் போது என்ன நடத்திக்கிறாங்க, ஒரு 2 அப்சர்வேஷன் பார்க்குறாங்க. 2 விஷயம் அவதானிக்கிறாங்க. ஒன்று வந்து இந்த குப்பை பற்ற வச்சதுக்கு மேலே நெருப்பு எரிஞ்சிருக்கக்குள்ள மேலே வந்து அதில் எரிக்கிற இலைகள் வந்து அசைறத்தை கண்டிக்கிறாங்க. அடுத்தது வந்து இதில் எரிஞ்ச கடதாசிகள், பேப்பர் துண்டுகளில் கருநிற துண்டுகள் வந்து மேல் நோக்கி பறக்கிறதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் அன்றாட வாழ்க்கையிலே நீங்கள் நிச்சயமாக இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரைட். ஸோ ஆனால் அச்சந்தர்ப்பத்தில் காற்று இல்லை என்பதனை சுற்றாடலில் உள்ள ஏனைய மரங்களின் இலைகள் அசையாமல் இருந்ததிலிருந்து அவர்களால் அறிய முடிந்தது. ஸோ நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், ஒருவேளை காத்தடிக்கிறதெல்லாம் இலைகள் அசைஞ்சிச்சுதா, இல்லை இந்த கடதாசி துகள்கள் வந்து காற்றின் மூலம் அசையுதான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா அன்னைக்கு அந்த மரத்தை சுற்றி, அந்த நெருப்பு பற்ற வச்சிக்கிற இடத்த சுற்றிக்கிற ஏனைய மரங்கள் இலைகள் அசையல்ல. ஸோ அதில் அவங்க முடிவெடுக்கிறாங்க, காற்று மூலம் இந்த இலைகள் அசையல்லங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அவதானிப்பு என்பது விஷேட கவனத்துடன் கண், காது, நாக்கு, மூக்கு, தோல் என்னும் புலன் அங்கங்களில் மூலம் புறச்சூழலிலிருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளலாகும். ஸோ இன்னைக்கு ஒரு டெஃபினிஷன் உண்டு, தெரிஞ்சிக்கணும் உங்களுக்கு. அவதானிப்பு என்றால் என்னன்னு கேட்டால் நீங்கள் இதை சொல்லணும். விஷயோட கவனத்தோடு ஐம்புலன்களான கண், காது, நாக்கு, மூக்கு, தோல் என்ற புலன் அங்கங்கள மூலம் வெளித்தோட்டத்தில் சுற்றுப்புற சூழலில் இருக்கிற தகவல்களை பெற்றுக்கொள்றது தான் அவதானிப்புன்னு சொல்லலாம். காற்று இல்லாமல் தீச்சுவாலையின் மேலே இருக்கும் இலைகள் எங்கனும் அசைகின்றன என துளசி தனக்குள்
இல்ல பிரச்சனையை முன்வைத்தாள். ஸோ துளசி ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்குறா, காற்று அடிக்காம எப்படி இந்த இலைகளை செய்தன்னு சொல்லி. அடுத்த பேச்சுவாலையின் மேலே ஏற்படும் வலியோட்டமே, அதாவது உடன்காதைக்கு காரணம் என நான் நினைக்கின்றேன் என சனத் கூறினார். ஸோ சனத் அதுக்கு ரிப்ளை பண்றாரு என்னன்னு சொன்னா, தீச்சுவாலைக்கு மேல இருக்கிற வலி இருக்கும் தானே, அந்த வலி சுத்துறதால தான், சுற்றோட்டம் ஒன்று உருவாக்குறதால தான் அதை நாங்க உடன்காவை என்று சொல்றாரு. உடன்காகையின் காரணமாகத்தான் இந்த இலைகள் அசைதுன்னு சொல்றாரு. தீயில் ஏற்படும் வெப்ப கதிர்வீச்சுக்களின் விளைவாக மாத்திரமே இந்த இலைகள் அசைகின்றனவா என நான் நினைக்கிறேன் என ரிஷி கேட்கிறார். அடுத்த கேள்வி அவர் கேட்கிறார், தீயில ஏற்படுற வெப்ப கதிர்வீச்சால வெப்ப கதிர்வீச்சின் விளைவால மட்டுமா இந்த இலைகள் அசைகின்றன என்று அவர் யோசிக்கிறார். அதை அவர் சொல்றார். தீச்சுவாலையின் ஒளி காரணமாக இலைகள் அசைகின்றன நான் கருதுகின்றேன் என மோகன் சொல்றார். மோகன் அடுத்ததுக்கு ரிப்ளையா ஒரு ஆன்சர் சொல்றாரு. என்னன்னு சொன்னா, தீச்சுவாலையில ஒளி இருக்குத்தானே, ஒளி என்றா இந்த வெளிச்சம், பத்துற வெளிச்சம், அந்த ஒளி அந்த இலைகள் அசைகிறதுக்கு காரணமா இருக்குமோ என்று சொல்லி அவர் நினைக்கிறார். அவர் சொல்றார், தீச்சுவாலையின் மேலே இருக்கும் இலைகளுக்கும் அதே அளவு தூரத்தில் தீச்சுவாலையின் இரு பக்கத்திலும் உள்ள இலைகளுக்கும் சம அளவில் ஒளியும் வெப்ப கதிர்வீச்சும் கிடைக்கின்றன. ஸோ இன்னைக்கு என்ன சொல்லாங்கன்னு சொன்னா, நாங்கள் நெருப்பு இந்த தீச்சுவாலை இருக்கிற இடத்துல அதுக்கு மேலே இதுக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இலைகளுக்கும் சமனான தூரத்தில் இருக்குமாக இருந்தால் அதுக்கு கிடைக்கிற வெளிச்சம் தானே, ஒளியும் அதில் இருக்கிற வெப்ப கதிர்வீச்சும் சமனாத்தான் கிடைக்குதுங்கிறாங்க. ஆனால் தீச்சுவாலையின் மேலே இருக்கும் இலைகள் அசைந்த போதும் தீச்சுவாலையின் இரு பக்கத்திலும் உள்ள இலைகள் அசையவில்லை. அடுத்த முடிவு ஒன்று எடுக்கிறாங்கன்னா, தீச்சுவாலைக்கு மேலே இருக்கிற இலை தான் அசையுது, ஆனால் தீச்சுவாலைக்கு பக்கத்துல 2 பக்கத்துல இருக்கிற இலை அசையலை. ஆனால் இன்னைக்கு அவங்க சொல்லாங்க என்னன்னா, ஒளியும் வெப்ப கதிர்வீச்சும் ஒரே அளவுல தான் எல்லா இலைகளுக்கும் கிடைக்குது, 2 பக்கத்திலையும் மேலேயும் கிடைக்குது. அப்ப 2 பக்கத்துலையும் கிடைச்சி இந்த ஒளியும் கிடைக்குது. ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி ஒளி சக்தியின் மூலம் தான் அசையுதுன்னு சொன்னவங்களுக்கு அப்படின்னா 2 பக்கத்திலே இருக்கிற இலையும் உண்மைக்குமே அசைஞ்சிருக்கணும். இன்னொருத்தர் சொன்னார் வெப்ப கதிர்வீச்சால தான் அது அசையுதுன்னு சொன்னா, அப்ப 2 பக்கம் இருக்கிற இலையும் அசைஞ்சிருக்கணும். அங்க 2 பக்கத்துல இருக்கிற இலைகள் அசையல்ல. ஆகவே இலைகள் அசைவதற்கு வெப்ப கதிர்வீச்சிலோ ஒளியிலோ காரணமாக இருக்க முடியாது அல்லவா? ஸோ அடுத்தது என்ன சொல்லாங்க, அப்ப இதுல இருந்து ஒரு முடிவு எடுக்காங்க. அப்ப இது நாங்க சொல்றது போல இன்னைக்கு ஒளியும் இல்லை, வெப்ப கதிர்வீச்சும் உண்மைக்குமே இந்த நெருப்பு சுவாலைக்கு மேலே இருக்கிற இலை செய்யறதுக்கு இது 2ம் காரணம் இல்லை. இது 2ம் காரணமாக இருக்குமானால் தீச்சுவாலைக்கு 2 பக்கத்திலே இலையும் அசைஞ்சிருக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ரைட். அப்படியெனில் நாம் சனத்தின் கருத்தை சோதித்து பார்ப்போம் என ரிஷி கூறினான். அதை பற்றி மேலும் சிந்தித்த அவர்களிடம் பின்வரும் பிரச்சனை எழுந்தது. சனத் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த உடன்காவுகைங்கிற ஒரு விஷயத்த சொல்லார். வலி ஓட்டத்தின் காரணமாகத்தான் அந்த இலைகள் அசையுது என்று சொல்லார். ஸோ இப்போ அதை எடுத்து பார்ப்போம். முதல் ஒளியை பற்றி சொன்னாங்க, அதை பார்த்து அது பிழையாயிட்டு. இப்போ வெப்ப கதிர்வீச்சுன்ற ஒருத்தர் ஆன்சர் பண்ணினா அதையும் பார்த்து அதுவும் ஆன்சர் இல்லை. இப்போ மிஞ்சி இருக்கிற அவங்களோட ஆன்சருக்குள்ள ஒன்று வலி ஓட்டம், உடன்காவுகை என்று சொல்லாங்க. தீச்சுவாலைக்கு அண்மையில் காற்று மேல் நோக்கி செல்கின்றனவா என்பதை எங்கனம் சோதிக்கலாம் என மோகனின் பிரச்சனை. இப்ப வலியோட்டம் தானே ஒரு இடத்துல இருந்து உடன்காவுங்கிற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதால அந்த இலா செய்யுதுங்கிறாங்க. அப்ப இப்ப அவங்களுக்கு அடுத்த பிரச்சனை, தீச்சுவாலைக்கு மேலே இருக்கிற காற்று மேல் நோக்கி போகுதா இல்லையான்னு எப்படி நாங்க பாக்குறோங்கிறது அவங்களுக்கு அடுத்த பிரச்சனை. ஸோ காற்று தட்டை சுழலத்தக்கது என்பதை நாம் அறிவோம். ஸோ
இங்க காற்றாலைகள் எங்களுக்கு காற்று இருக்கிற நேரம் எங்களுக்கு தெரியும் காற்று தட்டை வந்து அசையக்கூடியதாக நாங்க இதெல்லாம் சின்ன வயசுல இது இந்த பிக்சர்ல காட்டிக்கிறாங்க பாருங்க இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நாங்க விளையாடி இருக்கிறோம் ரைட். ஆகவே நாம் தீச்சுவாலைக்கு மேலே காற்று தட்டையை பிடித்து பார்ப்போம். இதே துளசியின் யோசனை. ஸோ இப்போ என்ன செய்கிறாங்கன்னா காற்று அசைதாண்டு பார்க்கறதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் காற்று தட்டை ஒன்றை ப்ரிப்பேர் பண்ணி அதை நாங்கள் தீச்சுவாலைக்கு மேலே பிடிச்சி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்க ரைட். அவர்கள் அப்பரிசோதனையை வகுப்பறையில் கவனமாக செய்து பார்ப்பதற்காக உடன்பட்டு தேவையான பிரிசில் அட்டைகள், மண் சட்டி, தீப்பெட்டி, கடதாசி துண்டு, கம்பி துண்டு என்பவற்றை கொண்டு பின்வரும் படிகளை பரிசோதனை செய்தார்கள். ஸோ அவங்க முதலாவது என்ன செஞ்சாங்கன்னா நீங்கள் ஏழுமாக இருந்தால் உங்களோட வீட்லேயும் நீங்கள் இதை செய்து பார்க்கலும் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இதை மாதிரி இந்த காற்று தட்டையை ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கிறாங்க. எடுத்து அதை வந்து மண் சட்டியில் நெருப்பை தீச்சுவாலை ஏற்படுத்தி அதுக்கு மேலே வந்து அவங்க அந்த காற்று தட்டையை வைக்கிறாங்க ரைட். ரைட். அடுத்த படிமுறை சொல்லாங்கன்னா காற்று தட்டையில் ஒரு கம்பியை பொருத்தி முன்முனையில் கம்பியை வளைத்தல், மூலையில் மடிந்த பக்கங்கள் கீழே இருக்கத்தக்கவாறு. இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அந்த காற்று தட்டையில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு பக்கத்துக்கு வந்து கம்பியால் ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா காற்று தட்டை வந்து தீச்சுவாலையை நோக்கி இருக்கிற மாதிரி வச்சு இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க ரைட். ஸோ மண் சட்டியின் சுவாலைக்கு மேலே பிடித்த போது காற்று தட்டை சுழன்ற விதத்தை பார்த்து சனத் சத்தமிட்டான். ஸோ அங்கனைக்கு இந்த காற்று தட்டை வந்து மண் சட்டியில் இருக்கிற தீச்சுவாலைக்கு மேலே பிடிச்ச உடனே இந்த காற்று தட்டை வந்து சுழல ஆரம்பிச்சுது. ஸோ இதை கண்டு ஓகே நான் ஊகித்த விடையும் பரிசோதனை முறையாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அல்லவா. ஸோ அவங்க இப்போ கடைசியாக முடிவு எடுக்கிறாங்க வளியோட்டத்தின் காரணமாகத்தான் தீச்சுவாலைக்கு மேலே இருக்கிற இலைகள் வந்து அசைகின்றதுங்கிற ஒரு முடிக்கு வராங்க இந்த பரிசோதனை மூலம். ஆம், மண் சட்டியின் சுவாலைக்கு மேலே வளியோட்டம் மேல் நோக்கி உண்டாகின்றதென இப்போது நாம் முடிவு செய்யலாம். துளசி தனது கருத்தை முன்வைத்தாள். ஸோ துளசியோட கன்க்ளூஷன் என்னன்னு சொன்னால் வலிக்கு மேலே அந்த தீச்சுவாலைக்கு மேலே இருக்கிற வலி வந்து மேல் நோக்கி செல்லுதுங்கிறத நாட முடிவாக சொல்றா. ரிஷி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாம் விரைவாக முடிவு செய்துள்ளோம் என நான் நினைக்கின்றேன். காற்றுத்தட்டை மண் சட்டி காரணமாகவா சுவாலை காரணமாக சுழல்கின்றது என்பது யாருக்கு தெரியும். அடுத்தது சொல்லாதீங்க. இப்போ காற்று தட்டைக்கு கீழே ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று மண் சட்டியும் இருக்கு, மண் சட்டிக்குள்ளே சுடர் விட்டல் எரிகிற சுவாலையும் காணப்படுது. இப்போ அவருக்கு டவுட் வருது மண் சட்டியாலையா இல்லை இந்த அது நெருப்பு தீச்சுவாலையாலையாங்கிற அடுத்த டவுட் வருது. அப்படியெனில் நாம் சுவாலையற்ற மண் சட்டிக்கு மேலே காற்று தட்டையை பிடித்து பார்ப்போம் என சனத் தனது கருத்தை தெரிவிக்கிறான். இப்போ அவங்க சொல்லாங்கன்னா இப்போ ஆல்ரெடி நாங்கள் மண் சட்டிக்குள்ளே தீச்சுவாலையை வச்சு அதுக்கு மேலே காற்று தட்டையை வச்சு ஒரு டெஸ்ட் வந்து பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு வர டவுட் என்னென்று சொன்னால் இப்போ மண் சட்டியாலையா இல்லை சுவாலையாலையான்னு. இப்போ என்ன அடுத்த முடிவு எடுக்கிறாங்க. மண் சட்டியை மட்டும் வச்சு செய்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மண் சட்டிக்கு மேலே இப்போ நாங்கள் காற்று தட்டையை பிடிப்போம். ரிஷியின் கருத்தை சோதிப்பதற்கு அவர்கள் சுவாலையற்ற மண் சட்டி மேலே காற்று தட்டையை பிடித்து பார்த்தனர். அப்போது காற்று தட்டை சுழலாமையை அவதானிக்கத்தக்கதாக இருந்தது. ஸோ அப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று செய்து பார்த்தாங்க. அங்கே இன்னைக்கு காற்று தட்டை வந்து சுழலல்ல ரைட். ஸோ அடுத்த முடிவு எடுக்கிறாங்கன்னா தீச்சுவாலைக்கு மேலே வெப்பம் காரணமாக மேல் நோக்கி செல்லும் வளியோட்டம் காற்று ஒன்று உருவாகி இருக்கின்றது என இப்போது நாம் ஐயமின்றி முடிவு செய்யலாம். இது அனைவரதும் கருத்தாக இருந்தது. ஸோ அடுத்து கடைசி அவங்க முடிவு எடுக்கிறாங்க என்னன்னு சொன்னால், ஸோ
ஸோ இன்னைக்கு தீச்சுவாலை காரணமாக தீச்சுவாலைக்கு மேலே இருக்கிற வலி என்ன செய்யுதுன்னு சொன்னால் வெப்பத்தை பெற்று அது இயங்குறதன் மூலம் வலி அதுக்கு தீச்சுவாலைக்கு மேலே இருக்கிற வலி என்ன செய்யுதுன்னா மேல் நோக்கி போகிறதுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ரைட். தீச்சுவாலைக்கு மேலேயுள்ள வலி வெப்பமாகும் போது அதன் அடர்த்தி குறைகின்றது. ஏன் இன்னைக்கு இது நடக்குதுங்கிறதுக்குரிய காரணம் சொல்றாங்க. இப்ப ஏன் அந்த இலை அசைஞ்சதுங்கிறதுக்கும் ரைட் அது தீச்சுவாலைக்கு மேலே இருக்கிற வலிதான் காரணம் என்று சொல்றாங்க. அது ஏன் வலி காரணமே என்னப்பா அப்படின்ற 2 பக்கமும் வலி இருக்குத்தானே, தீச்சுவாலையிட 2 பக்கமும் வலி இருக்கின்ற ஏன் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்று பார்த்தோம்டா இமீடியட் அந்த தீச்சுவாலைக்கு மேலே இருக்கிற வலி என்ன செய்யுதுன்னா வெப்பத்தை எடுக்கிறதன் மூலம் அது அடர்த்தி குறையுது. இதன் விளைவாக வெப்பமாக்கப்பட்ட வலி மேலே செல்கிறது. அடர்த்தி குறையக்குள்ள என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இப்போ நாங்கள் யோசிங்க தீச்சுவாலைக்கு உடனடியாக மேலே இருக்கிற வலி ஃபர்ஸ்ட்டுக்கு வெப்பத்தை எடுக்க போகுது. அதுக்கு மேலே இருக்கிறது கொஞ்சம் லேட்டாக தான் வெப்பத்தை எடுக்கும். ரைட். ஸோ இப்போ இந்த 2 வெப்ப மண்டை காற்று எடுக்க போல உண்மைக்குமே தீச்சுவாலைக்கு உடனடியாக மேலே இருக்கிற வலி சூடாகும். சூடாகக்குள்ள என்ன நடக்குமாண்டா அங்கே அதோட அடர்த்தி குறையும். அடர்த்தி குறைஞ்சிச்சுண்டா என்ன செய்யும்னு சொன்னால் அதுக்கு மேலே இருக்கிற வலி அடர்த்தி குறையாகும். கீழே இருக்கிற அடர்த்தி குறையாக்கல அடர்த்தி குறைஞ்ச வலி என்ன செய்ய போகுதுண்டா மேல் நோக்கி போக போகுது. எப்படி ரைட் போகக்குள்ள கீழே அடுத்து என்ன நடக்கும்டா வலி மேலே இருக்கிற வலி கீழ் நோக்கி அதுவும் ஹீட் ஆகி அது அடர்த்தி குறைஞ்சி திருப்பி மேலே போகும். ஸோ இதுதான் வலி ஓட்டம் என்று சொல்லப்படுது. இதன் விளைவாக வெப்பமாக்கப்பட்ட வலி மேலே செல்கிறது. அந்த இடத்தை நிரப்புவதற்கு சுவாலையை நோக்கி சுற்றாடலிலிருந்து வலி வருகின்றது. இதனால் சுவாலைக்கு கிட்ட மேல் நோக்கி செல்லும் வலியோட்டம் உண்டாகிறது. ஸோ இதனால தான் என்ன செய்தண்டா வலியோட்டம் ஒன்று உருவாரு. இது உடன்காவுகை ஓட்டம் எனப்படும். ஸோ இப்போ உங்களுக்கு உடன்காவுகை ஓட்டம் என்றால் என்னங்கிறது உங்களுக்கு இப்போ தெரியும். ரைட். ஒரு வெப்பத்தின் காரணமாக வலி வெப்பத்தை உறிஞ்சி அது அடர்த்தி குறையுது. வெப்பத்தை உறிஞ்சும்போது அடர்த்தி குறையுது. ஸோ அடர்த்தி உறைஞ்ச வலி மேல் நோக்கி போகுது. அந்த இடத்த நடக்கிறதுக்கு சுற்றாடலிருந்து வலிகள் அந்த இடத்த ஃபில் ஆகுது. மீண்டும் அந்த வெப்பத்தை எடுத்து அது அடர்த்தி குறைஞ்சி அது மேல் நோக்கி போகுது. ரைட். ஸோ இது ஒரு சுழற்சி முறையில் உடன்காவுகை ஓட்டம். ரைட். மாணவர்கள் அவதானித்த தோற்றப்பாட்டுகளுடன் தொடர்புபட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்கு அவர்கள் பின்பற்றிய நடைமுறையை பின்வருமாறு வரிசைப்படுத்தலாம். ஸோ இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. அவங்களோட கருத்தை சொன்னாங்க. அது சிலது பிழையாக இருந்துச்சு, சிலது சரியாக இருந்துச்சு ஆன்சர்ஸ். ரைட். படிமுறை தீயின் மேலே உள்ள மரங்களின் இலைகள் அசைவதை அவதானித்தேன். ரைட். இதைய கூட நீங்கள் உங்களோட சூழலில் அப்சர்வ் பண்ணலாம். உங்களோட வீட்டில் நீங்கள் குப்பைகள் பற்ற வைப்பீங்க. இந்த அவதானிப்பை ஒரு மரத்துக்கு கீழே நீங்கள் பற்ற வைப்பீங்களா இருந்தால் உண்மைக்கு இந்த அவதானிப்பை நீங்கள் உங்களோட வீட்டிலேயே அவதானிக்க இயலும். ரைட். காற்று இல்லாத போது கூட தீயின் மேலே இருக்கும் இலைகள் எங்கனம் அசைகின்றன என்னும் பிரச்சனை எழுதல். ஸோ அடுத்து அவங்களோட இது என்னென்று சொன்னால் அவதானிப்பு என்னென்று சொன்னால் காற்று வீசல்ல ஆனால் இலை தீ சுடருக்கு மேலே இலை அசைது. அது ஒரு அவதானம். ரைட். அடுத்த அவதானம் என்ன பிரச்சனை தொடர்பான கருதுகோள்களை உருவாக்குதல். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னாங்களா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஏன் எப்படி இந்த இலையா செய்யுது எங்களை ஒவ்வொரு கேள்வி ஒன்று கேட்டாங்களே. அடுத்தது கடதாசி துகள்கள் பறக்குதுங்கிற 2 இது கருதுகோள் என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் சொல்றது. கருதுகோள்களை பரிசோதிப்பதற்கு உகந்த பரிசோதனையை திட்டமிடுதலும் அதனை செயற்படுத்தலும். ரைட். உதாரணத்துக்கு மேலே சொன்ன எக்ஸாம்பிளையே பார்த்தோம்னா ஒருத்தர் சொன்னார் ஒளியால் தான் இந்த இலையா செய்துண்டு, அடுத்தவர் சொன்னார் வெப்ப கதிர்வீச்சால் தான் செய்துண்டு, இன்னொருத்தர் சொன்னார் அந்த வலியோட்டத்தால் தானே சொல்லி. இப்போ 3 கருத்து சொல்லிக்கிறாங்க. இந்த 3ஐயும் எது சரி என்று நாங்கள் டெஸ்ட் பண்ணணும். ரைட். அடுத்த ஸ்டெப் டெஸ்ட் பண்ணி அதிலிருந்து முடிவு எடுக்கணும். ரைட். பரிசோதனை முறை தரவுகளை பகுப்பாய்வு செய்வதன் மூலம் முடிவுக்கு வருதல். ரைட். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணுறோம், அவதானிக்கிறோம். சரி. அதுக்கு உரிய பிரச்சனைகள் என்ன கேள்விகளை எடுக்கிறேன். ஏன் இது நடக்குது, ஏன் இப்படி வருதுங்கிறது கேள்வி ப்ராப்ளமை
உருவாக்குது. அதுக்கு பிறகு அதுக்குரிய கருதுகோளண்டு நாங்கள் அதுக்குரிய விட மாதிரி வந்து சொல்கிறோம். இந்த காரணத்தினால இந்த காரணத்தினால இது நடந்திக்கலாம்ண்டு அதுக்கு பிறகு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கு பிறகு நாங்கள் அதோட முடிவுகளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதன் மூலம் அதோட முடிவுகளை நாங்கள் சொல்லுவோம். மாணவர்கள் பிரச்சனையை தீர்க்க பின்பற்றிய இந்நடைமுறை விஞ்ஞான முறை எனப்படும். ஸோ இதான் சயின்டிஃபிக் மெத்தட்னு சொல்லு. சயின்டிஃபிக் மெத்தட்ல இருக்கிற 5 ஸ்டெப்பும் தான் இது. அப்சர்வேஷன், ப்ராப்ளம், ஹைபோதீசிஸ், எக்ஸ்பெரிமெண்ட், கன்க்ளூஷன். ரைட், இது 5ம் தான் விஞ்ஞான முறையின் படிகள். ரைட், இப்போ அடுத்த கேள்விகளாம் விஞ்ஞான முறையால் படிகள் எவை என்று. ரைட், அவதானித்தல், பிரச்சனை எழுப்புதல், அதுக்குரிய கருதுகோள்களை உருவாக்குதல், பரிசோதனையை மேற்கொள்ளுதல், முடிவுகளை எடுத்தல். ரைட், இம்முறையை பிரபல எதிர்வுகூறலாளரான பிரான்சிஸ் பேக்கன் அறிமுகப்படுத்தினார். ஸோ இந்த விஞ்ஞானியோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ விஞ்ஞான முறையை அறிமுகப்படுத்திய விஞ்ஞானி யாருன்னு கேட்டால் நீங்கள் இந்த பிரான்சிஸ் பேக்கனுங்கிற ஒரு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த இதில் வந்து இந்த விஞ்ஞான முறை என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். அந்த விஞ்ஞான முறையை அறிமுகப்படுத்தியவர் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட், விஞ்ஞான முறையின் படிமுறைகளை பாய்ச்சல் கோட்டு படத்தின் பின்வருமாறு காட்டலாம். ஸோ இதான் பாய்ச்சல் கோட்டு படம். முதலாவது அவதானிப்பு, அடுத்த 2 பிரச்சனை இனங்காணுதல், 3வது கருதுகோள்களை உருவாக்கல், கருதுகோள்களை பரிசோதித்தல், முடிவுக்கு வருதல். ரைட், பரிசோதனை முறை தரவுகளின் மூலம் அடையப்படும் முடிவின் வலிமையை உறுதித்தன்மையை கூட்டுவதற்கு தரவுகளை அதிக தடவைகளில் பெற வேண்டும். ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு முடிவை நாங்கள் எடுக்க பரிசோதனை மூலம் முடிவு ஒன்று எடுக்க போனால் ஒரு தரம் செஞ்சு பார்த்து நாங்கள் அந்த முடிவை எடுக்கலாம். ரைட், அதே விஷயத்த 2 இல்லாட்டி 3 தரம் பல தடவைகள் இல்லாட்டி செஞ்சு பார்த்து அது ஒரே மாதிரி விட வருதுன்னா தான் நாங்கள் முடிவு எடுக்கலும். ரைட், இந்த காரணத்தால தான் இந்த முடிவு வந்திருக்கேன்னு சொல்லி. ரைட், ஒரு தரம் செஞ்சுட்டு நாங்கள் முடிவு எடுக்கலாம். இதான் இந்த விஷயத்தால இந்த அவதானிப்பு வந்திருக்கேன்னு சொல்லி. ஸோ எந்த ஒரு ஆய்வோட பரிசோதனையாக இருந்தாலும் வந்த பரிசோதனை மூலம் ஒரு தரம் செஞ்சு முடிவு எடுக்க இயலாது. அதை மினிமம் 2 அல்லது பல தடவைகள் செஞ்சு தான் அதில் ஒரே மாதிரி அவதானிப்பு முடிவு வந்துச்சுன்னு சொன்னால் தான் நாங்கள் அதை ஃபைனல் முடிவாக சொல்லும். ரைட், இதான் முடிவுன்னு சொல்லி. அதற்காக பரிசோதனையை குறித்த நிலைமைகளின் கீழ் பல தடவைகள் செய்ய வேண்டும். அதற்கேற்ப மாணவர்கள் திட்டமிட்ட பரிசோதனைகளை பல தடவைகள் செய்ய வேண்டியிருந்தது. ஸோ இதுதான் முடிவு. ஒரு தரம் செஞ்சு நாங்கள் முடிவெடுக்கல. அதே விஷயம் என்ன ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எப்படி நாங்கள் செய்யணும் அதை 2-3 தரம் செஞ்சு செய்கிற ஒவ்வொரு தடவையும் அதே முடிவு வந்துச்சுன்னு சொன்னால் தான் நாங்கள் அது ஃபைனல் முடிவாக நாங்கள் எடுக்கலாம். இப்போது நாம் விஞ்ஞான முறையையும் அதன் ஓர் இன்றியமையாத நிபந்தனையாகிய கட்டுப்பாட்டு பரிசோதனையை பற்றி மேலும் ஆராய்வோம். ஸோ இந்த விஞ்ஞான முறையில் என்ன செய்யறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ எங்களுடைய ஸ்டெப் எல்லாம் நாங்கள் பரிசோதனைகளை ஆரம்பித்து செஞ்சுட்டு போகிறது மட்டுமில்லை, அதுக்கு கட்டுப்பாட்டு பரிசோதனை ஒன்றும் செய்யணும். ரைட், அதுவும் மிக முக்கியமான ஒன்றா கட்டுப்பாட்டு பரிசோதனைங்கிறது. இப்போ நாங்கள் எதை டெஸ்ட் பண்ண போகிறோமோ அதில் ஒரு விஷயத்தை இல்லாமல் செய்கிறது. ரைட், மாணவர்கள் திட்டமிட்ட பரிசோதனையில் மறுபடியும் கவனத்தை செலுத்துவோம். அத்திட்டத்தில் உள்ள காற்று தட்டை மண் சட்டி காரணமாக சுழல்கின்றதா என்னும் ஐயம் மாணவர்களிடம் எழுந்தது. ஸோ அதே பரிசோதனை இது நாங்கள் மேலே டிஸ்கஸ் பண்ணின அதே எக்ஸாம்பிள் செல்லும். தீச்சுவாலைக்கு மேலே இருக்கிற இலை வந்து அசையுது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அது அவதானிச்சத்தை இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, பரிசோதனை செஞ்சு பார்க்குறாங்க. ஒரு மண் சட்டியில் தீயை மூட்டி தீச்சுவாலைக்கு மேலே வந்து காற்று தட்டை வச்சு பார்க்குறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வருது, இது தீச்சுவாலையில் வந்துச்சா சட்டியில வந்துச்சான்னு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னாங்க, இன்னைக்கு சட்டியை மட்டும் எடுத்து அதுக்கு மேலே காற்று தட்டியை வச்சு பார்க்குறாங்க, அசையலை. இந்த 2 செயற்பாடுலையும் நீங்கள் சட்டியை மட்டும் வச்சு டெஸ்ட் பண்ணினது தான் கட்டுப்பாட்டு பரிசோதனை. ரைட்,
எனவே சுவாலையற்ற மண் சட்டியை பயன்படுத்தி அதன் மேலாக காற்றுத்தட்டையை பிடித்து அவதானிக்கப்பட்டது. இதன் மூலம் காற்றுத்தட்டு சுழல்வது தீச்சுவாலை காரணமாக ஏற்பட்ட ஒரு தோற்றப்பாடென ஒப்பீட்டளவில் காட்டத்தக்கதாக இருந்தது. ஸோ இன்னைக்கு இதுல இருந்து முடிவெடுக்கிறாங்க என்னன்னு சொன்னா, ஒரு இதுல வந்து மண் சட்டி ரெண்டுல இப்போ ஒரே டெஸ்ட் ரெண்டு மண் சட்டி எடுக்கிறாங்க. ஒன்றுல ஒன்றுமே ஒரு மண் சட்டியில ஒரு இது செய்யலாம். அடுத்த இதுல வந்து தீச்சுவாலை ஏற்றுறாங்க. ரைட். ஸோ இன்னைக்கு கட்டுப்பாடாக எதை நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோமோ அது இருக்கக்கூடாது. ரைட். ஆகவே ஒரு கருதுகோளை சோதிப்பதற்கு பரிசோதனையை திட்டமிடும் போது சோதிக்க வேண்டிய காரணியை நாங்கள் மாறி என்று சொல்ல அதான் மாறக்கூடியது. அது தவிர்ந்த ஏனைய எல்லா காரணிகளையும் மாறாது பண்ணி அப்பரிசோதனையை தொடக்க பரிசோதனையுடன் ஒழுங்காமைய செய்ய வேண்டும். ஸோ எனக்கு என்ன சொல்லலாங்க, இப்போ எங்களுக்கு தீச்சுவாலை தான் உண்மையா அந்த இலைகள் அசைவதற்கு காரணமாகி. ரைட். அது மாறக்கூடியது. அதை என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அதை கட்டுப்பாட்டு பரிசோதனை அதை இல்லாம ஆக்கிப்பட்டு மற்ற எல்லா விஷயங்களும் அங்கே இன்க்ளூட் பண்ணணும். அதாவது இப்போ கட்டுப்பாட்டு பரிசோதனையில நாங்கள் மண் சட்டி இல்லாமல் சும்மா வச்சு பார்க்க இயலாது. ரைட். அங்கே எல்லா சிஸ்டத்தையும் எடுக்கிறோம். எந்த ஒரு விஷயத்துல நாங்கள் டெஸ்ட் பண்ண போறோமோ அந்த விஷயம் அங்கே அந்த கட்டுப்பாட்டு பரிசோதனையில இருக்காது. ரைட். சோதிக்க வேண்டிய மாறி தவிர்ந்த ஏனைய எல்லா காரணிகளும் கட்டுப்படுத்தி செய்யும் இவ்வாறான பரிசோதனை கட்டுப்பாட்டு பரிசோதனை எனப்படும். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு டெஃபினிஷன் தெரியணும், கட்டுப்பாட்டு பரிசோதனை என்றால் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். ரைட். சில நேரம் உங்களோட எக்ஸாமுக்கு 2 பிக்சர்ஸ் தந்துட்டு இதில் எது பரிசோதனைக்குரிய செட்டப் பண்ணும், அடுத்தது கட்டுப்பாட்டு சோதனைக்குரிய செட்டப் எதுன்னு கேட்கலாம். அது உங்களுக்கு இதுல இருந்து முடிவெடுக்கக்கூடியதா இருக்கும். பரிசோதனையில் இருந்து கிடைக்கும் பெறுகள் கட்டுப்பாட்டு பரிசோதனையுடன் ஒப்பிட்டு பரிசோதிக்க வேண்டிய காரணிக்கு ஏற்ப பரிசோதனை முடிவை தெளிவாக பகுப்பாய்வு பெறக்கூடியதாக இருக்கும். ஸோ இன்னைக்கு என்ன சொல்லாங்கன்னா, இப்போ நாங்கள் எடுக்கிற இது கட்டுப்பாட்டு பரிசோதனையில உண்மைக்குமே நாங்கள் என்னத்தை டெஸ்ட் பண்ண போறோமோ அது இருக்காது. நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிற மற்ற செட்டப்பில் வந்து அதை கட்டாயம் இருக்கும். இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிற விஷயத்தில் இருக்கிற அந்த முடிவை கட்டுப்பாட்டு பரிசோதனையாக செஞ்சு கட்டுப்பாட்டு பரிசோதனையோட ஒப்பிட்டு தான் இதில் இருக்குதா இல்லையான்னு சொல்லுங்க. இப்போ கட்டுப்பாட்டு பரிசோதனையிலையும் அதே முடிவு வரும், அந்த 2லேயும் ஒரே முடிவு வருமாக இருந்தால் உண்மைக்குமே அந்த காரணி அது இல்லை, நாங்கள் டெஸ்ட் பண்ணின காரணி அது இல்லைன்னு சொல்லி முடிவுக்கு வரலாம். ரைட். பட் இங்கே இந்த பிக்சர்ஸ் ஒன்று காட்டிக்கிறாங்க, அதில் பாருங்கள் ஏதான் உண்மைக்குமே எக்ஸ்பெரிமெண்ட் இன்னைக்கு நாங்கள் தீச்சுவாலையால் தான் இந்த இது காற்றுத்தட்டை அசைதாங்கிற பார்க்க போகிறோம். ஸோ அங்கே கொண்டோல் கட்டுப்பாட்டு பரிசோதனையில் அது அந்த தீச்சுவாலை இருக்காது. ரைட். அவ்வளோதான் வித்தியாசம். பரிசோதனையையும் கட்டுப்பாட்டு பரிசோதனையும் இனம் காண்பதற்கு கட்டுப்படுத்திய பரிசோதனை ஒன்றை கருதுவோம். வளியில் கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்கின்றதென பரிசோதிக்க பயன்படுத்திய கட்டுப்படுத்திய பரிசோதனையில் தெளிந்த சுண்ணாம்பு நீர் நிரம்பிய 2 கிண்ணங்களை தயார் செய்த விதம் கீழே தரப்பட்டுள்ளது. இப்போ என்ன செய்யறாங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாண்டி யோசிச்சிங்கன்னா அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. ஒன்று பரிசோதனை நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் என்று சொல்லுவோம், அதுக்கு பேர். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பகுதியும் அடுத்து கண்ட்ரோல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பக்கம் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னா, வழியில் வந்து கார்பனீர் ஆக்சைடு இருக்குதுங்கிறத நாங்கள் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இது கொண்டு நாங்கள் கார்பன் டை ஆக்சைடு இருக்குதான்னு பார்க்கணும், அதோட கண்ட்ரோலையும் வைக்கணும். ரைட். அதாவது கட்டுப்பாட்டு பரிசோதனை ஒன்று செஞ்சு தான் நாங்கள் கட்டுப்பாட்டு பரிசோதனையோட கம்பேர் பண்ணி தான் ஒரு முடிவு எடுக்கணும். ரைட். அதுக்கு என்ன செய்கிறாங்கன்ட்டு சொன்னால், ஒரு 2 இது எடுக்கிறாங்க, பீக்கர்ஸ் இல்லாட்டி கண்ணாடி குவளைகள் எடுக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து சுண்ணாம்பு நீர் சேர்க்குறாங்க. 2க்குள்ளேயுமே சம அளவான சுண்ணாம்பு நீர் சேர்க்குறாங்க. ரைட். அதில் ஒன்று என்ன செய்கிறாங்கன்ட்டு சொன்னால் வழியில் திறந்து வைக்கிறாங்க. அடுத்தது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அதில் வாய்ப்பகுதியை வந்து மூடி வைக்கிறாங்க. ரைட். பொலித்தீனால மூடி வைக்கிறாங்க. பரிசோதனை ஒழுங்கமைப்பு ஏயில்
வளியிலுள்ள கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரில் கரைவதனால் சுண்ணாம்பு நீரின் மீது வெண்ணிற படலம் தோன்றும். ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், பரிசோதனை ஏ வந்து நாங்கள் இப்போ டெஸ்ட் பண்ண போகிற வளியில் இருக்கிற கார்பன் ஆக்சைடு இருக்குதாங்கிறது தான் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக என்ன செய்யறோம்னா, சுண்ணாம்பு நீரை வந்து வளியில் திறந்து வைக்க போல என்ன செய்வோம்னா, வளியில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு சுண்ணாம்பு நீரோட தாக்கம் புரிஞ்சு அங்கனைக்கு என்ன செய்யப்படுதுன்னா வெள்ளை நிற படலம் வந்து உருவாகும். ஆனால் டெஸ்ட்டு பிஏ பார்ப்போமாக இருந்த செட்டப் பிஏ அங்கனைக்கு என்னென்னு சொன்னால், சுண்ணாம்பு நீர் வளியுடன் தொடர்புடாமல் இருக்குது. ஏன்னு சொன்னால், நாங்கள் அதோட வாய்ப்பகுதியை வந்து பொலித்தீனால் மூடி வச்சிருக்கிறோம். ரைட், அதால் வளிக்கும் சுண்ணாம்பு நீருக்கும் தொடர்பு ஒன்று இல்லை. ரைட், இங்கு இதில் ரெண்டுலேயும் இப்போ உங்களுக்கு செல்லுமா எது கண்ட்ரோல், எது அதாவது கட்டுப்பாட்டு பரிசோதனை, எது வந்து பரிசோதனை செல்லுமா பரிசோதனை செட்டப் எது, கண்ட்ரோல் செட்டப் எதுன்னு உங்களுக்கு இப்போ ஐடென்டிஃபை பண்ணலுமா. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ண போகிறீங்களோ அதில் ரிசல்ட்ஸ் வருமாக இருந்தால் அது வந்து டெஸ்ட் நாங்கள் பரிசோதிக்கிற ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தில் அந்த ஆன்சர் வரலையோ அவர் வந்து கட்டுப்பாட்டு பரிசோதனை. ரைட், ஸோ இதில் மாற்றம் ஏற்படாது. பியில் வந்து மாற்றம் ஏற்படாது. இங்கு ஏ தான் பரிசோதனையாகவும் பி வந்து கட்டுப்பாட்டு பரிசோதனையாகவும் இருக்கும். இப்போது சில விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் தொடர்பாக விஞ்ஞான முறை பயன்படுத்தப்பட்ட சில வரலாறு சந்தர்ப்பங்களை பற்றி அறியும். ரைட், அடுத்த கிளாஸில் நாங்கள் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்.